வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கோதுமை மாவில் செய்கிற ஒரு ஸ்வீட் தான். அதாவது சாமி பிரசாதமாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். பிள்ளைங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து ஒரு பிரதோஷத்துக்கு செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தப்போ கொடுத்தேன். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் போட்டு அதுக்கு வந்து 1/4 கப்பு, 1 பங்கு மாவுன்னா 1/4 பங்கு ரவை போட்டுக்கலாம். 1/4 கப்பு ரவை போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல, சமையல் சோடா, அது போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து தான் போடணும். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கையிலையும் இது மாதிரி கரண்டியில் கலக்கிட்டு நல்லா கையை வச்சு நல்லா அடித்து பிசைஞ்சு மூடி வச்சுருவோம். ரெண்டு ஸ்பூனு சுகர் போட்டிருக்கேன், ஏன்னா அது கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக 2 ஸ்பூனு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு ஒரு தட்டு வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க, இல்லை ஒரு 10 நிமிஷமாவது விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு குழப்பிக்கோங்க. கலந்துட்டு இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் கூட போதும். போட்டவுடனே பாருங்கள், புஷ்ஷுன்னு மேலே வருது, பெருசாக வரும், நல்லாயிருக்கும், சூப்பராக. ஆனால் ஹையில் வைக்காமல் போடுறப்ப ஹையில் வச்சுட்டு அப்பப்போ குறைச்சி தான் ஸ்டவ்வை யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வரும். போடும்போது கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கணும், அப்புறமா கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது நல்லா வெந்து ஒரு முறை ஆன உடனே எடுங்க. சூப்பராக இருக்கும், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவாமிக்கு இப்போ சிவராத்திரி வருதில்ல, அதுக்கு கூட நீங்கள் செஞ்சு படைக்கலாம். ரொம்ப நல்லது கோதுமையில் செய்கிறது. சாயங்கால நேரத்தில் செஞ்சால் சாமிக்கு வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயும் நிறைய குடிக்காது. நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. நல்லா பெரட்டி விட்டு வேக விடுங்க, வேகட்டும்.
சுத்தமாக எண்ணெய் ரொம்ப குடிக்காது, நல்லது தான். அதனால் பயப்படாமல் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து நான் எடிட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். எவ்வளோ நேரம் வேகுதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்காவது அது நல்லா வேகணும். நல்லா வேக விட்டு எடுங்க, சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சிடலாம். நீங்கள் கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. அந்த மாவுலேயே நிறைய போட்டு எடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.